லெட்ஸ் லேர்ன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி தொடர்பான இயக்கங்கள் பற்றி தான். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட், நிறைய கேள்விகள் இதில் கேட்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது பல காலகட்டங்களில் பல அறிஞர்களால் பல இயக்கங்கள் வச்சு அது வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இயக்கங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்கள். ஸோ தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது தூய தமிழில் நூல்கள் இயற்றப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும், தூய தமிழ் பயன்பாடு அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத பயன்படுத்தியும் நிறுவப்பட்ட ஒரு இயக்கம் தனித்தமிழ் இயக்கம். மறைமலை அடிகள் இதை நிறுவியிருப்பாரு 1916. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை இயக்கம் அப்படிங்கிறது இசை கச்சேரிகளில் தமிழ் பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறுவப்பட்டது. ஸோ இது நிறுவப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1939. இது நிறுவ காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை செட்டியார் அண்ட் தென் ஆர்.கே. சண்முகம் அப்படின்ற இந்த இரண்டு நபர்களும் தான். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாதுகாப்பு கழகம். ஒரு சில கழகங்கள் அப்படிங்கிறது உலக அளவில் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்காகவும் தமிழ் நூல்களை பாதுகாக்கிறதுக்கும் நிறுவப்பட்டது. அப்படிப்பட்ட சில இயக்கங்கள் தான் அடுத்து பாருங்க. தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிறது இது நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலக்குவனார். 1962 இந்த இயக்கத்தை நிறுவியிருப்பாரு. அதுக்கு அடுத்து பாருங்க உலக தமிழ் கழகம் அப்படிங்கிறது தேவநேய பாவனர் அவர்களால் நிறுவப்பட்டது. அப்ப தேவநேய பாவனர் அவர்கள் 1968 நிறுவனது தான் உலக தமிழ் கழகம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். உலக தமிழின முன்னேற்ற கழகம். இந்த உலக தமிழின முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் நிறுவப்பட்டது. பெருஞ்சித்திரனார் அவர்கள் 1981 இதை நிறுவியிருப்பாரு. உலக தமிழர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நிறுவப்பட்டது தான் இது. உலக தமிழின முன்னேற்ற கழகம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். நம்மளுடைய உலக தமிழ் மாநாடுகளை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்படுறதுக்கு காரணமானவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாருங்க சாலை இளந்திரையன். இந்த இரண்டு பேர் இல்லாம இன்னும் சில பேரும் இதுல முக்கிய பங்காற்றிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1964. இந்த இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரியான ஒரு கேள்வி, இது தொடர்பான ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்குறேன் பாருங்க. அதாவது உலக பெருந்தமிழன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதிலை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.